இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அமலேக்கியர்கள் திரளான படைகளாய் வந்து தாவீதினுடைய அனைத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். வீடு, சொத்து, ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள், குடும்பம் எல்லாத்தையும். அவன் கூட ஒரு 600 பேர் இருந்தாங்க. அவ்வளவு பேருதையும் அள்ளிட்டு போயிட்டான். இப்ப பாருங்க, அவனுக்கு துணையா இருந்த 600 பேரும் அவனுக்கு இப்ப எதிராக நிக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனையும் ஒன்னால்தான் கள்ள தூக்கிட்டு அவனை எரியறக்கு நிக்கான். ஏற்கனவே வாழ்க்கையில அவன் பாதிக்கப்பட்டவன். சவுல் இவனை கொல்லாம விட மாட்டேன்னு துரத்திட்டே இருக்கான். என்னைக்குனாலும் அவன் கையில மாட்டினா நம்ம செத்துருவோம் சொல்லிதான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிர்பந்தமான நிலையில தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்க, அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். இக்காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால்தான். இப்ப யாருமே உன் கூட இல்லைன்னாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கையில எல்லாமே எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, யார் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இல்லாம போனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி என்னைக்கு இந்த தாவீது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த நாளிலிருந்து கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார்னு பைபிள் சொல்லு. அப்ப பாருங்க, தன்னோடு கர்த்தர் இருக்கிறத இவன் புரிந்து கொண்டதுனாலதான் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனால மறுபடி எழும்ப முடிந்தது, தேவ சமூகத்திற்கு செல்ல முடிந்தது, ஆண்டவரிடத்தில் விசாரிக்க முடிந்தது, அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடிந்தது, பலன் இல்லாத நேரத்திலும் பலனை பெற்றுக்கொள்ள முடிந்தது, தொடர முடியாத சூழ்நிலையிலும் அந்த சத்துருவை தொடர முடிந்தது. கர்த்தர் அவனுக்கு அதற்காக ஒரு ஆளை அங்க வழியில வச்சிருந்தார். அந்த நபர் மூலமா அவங்க யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளவும், எப்படி போக வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள முடிந்தது. 200 பேர் விடாய்த்து எங்களால இனி முடியாது என்று சொன்ன போதிலும் பின்வாங்காமல் இருந்த 400 பேரோடு கூட தொடர்ந்து முன்னேற முடிந்தது. ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்ப முடிந்தது. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்ததினால்தான். இதை போலதான் கப்பல்ல பிரயாணம் செய்த பவுலோடு கூட கர்த்தர் இருந்தார். பிரயாணம் வாய்க்காது என்று அவன் சொன்னபோது மாலுமியும் அந்த கப்பல் ஓனரும் அதை கேட்கல. ஆனா கொடும் காற்று மோதியது, கப்பல் உடைய ஆரம்பித்தது, பலத்த சேதம், தப்பி பிழைப்போம் அப்படிங்கிற நிச்சயமே இல்லாம போயிட்டு. ஆனா பவுல் திடம் மனதா எல்லாருக்கும் மத்தியில எழுந்திருந்து அவன் சொல்றான், எல்லாரும் தைரியமா இருங்க, சாப்பிடுங்க, பிராண சேதம் வராது, பொருள் சேதம் தான் வரும். நீங்க நீந்தி கரையறணும்னா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டாதான் உங்க உடம்புல பலன் இருக்கும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டாரு, எனக்கு சொன்னதுபடிதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி 14 நாள் பயங்கரமான காற்றுடன் இடி மின்னலுடன் மழை பெய்து கொண்டிருக்கிறது. சூரியனை கூட அவங்க பார்க்கல. நடுக்கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கும் போது தைரியமா இந்த மனிதனால ஏன் இருக்க முடிஞ்சதுன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தனால தான். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் கூட பேசியிருக்காரு தெரியுமா? நிறைய பேர் நீங்க உடைஞ்சு போயிருக்கீங்க, சோர்ந்து போயிருக்கீங்க, பயந்து போயிருக்கீங்க, எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லாம இருக்கீங்க, வாழ்க்கை குறித்த நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க, இனிமே என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவரை தேடினேனே, ஆண்டவரை கூப்பிட்டேனே, அவர் எனக்கு ஒண்ணும் தரலையே, பதில் வரலையே, கர்த்தரை நான் நம்ப தானே செஞ்சேன், கர்த்தருக்கு உண்மையா தானே வாழ்ந்தேன், இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? இந்த சோதனையான நேரத்திலும் வேதனையான நேரத்திலும் இழப்பை சந்தித்திருக்கிற இந்த சூழ்நிலையிலும் உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? இதை உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க உங்களை திடப்படுத்தி கொள்ள முடியும். மறுபடி இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவரிடத்திலிருந்து வார்த்தைகள் உங்களை தேடி வரும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தித்து பேசுகிறார். நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வாய். மறுபடியும் உன்னை நான் உன் ஸ்தானத்துல நிலை நிறுத்துவேன், உன்னை நான் குணமாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நிச்சயமாக செய்து முடிப்பேன். நீ இந்த நாட்களா நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு பதில பெற்றுக்கொள்ளாம உன் வாழ்க்கை முடியாது. நிச்சயமா உனக்கு நான் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். உன் சொப்பனத்துல நான் பேசின அந்த வார்த்தை அது அப்படியே நடக்கும். தீர்க்க தரிசனமாய் உன்னை நோக்கி வந்த அந்த வசனம் தரையில விழாதபடிக்கு அதை அப்படியே நான் நிறைவேற்றுவேன். இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அவர் உங்க கூட இருக்கிறதுனால்தான் இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு சமயத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், தேவ சமூகத்துக்கு விரைந்து செல்லுங்கள், அவரிடத்தில் உங்களுடைய பாரங்களை இறக்கி வையுங்கள், அவரிடத்தில் விசாரியுங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களுக்கு வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதை
அறிய முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து தன்னை திடப்படுத்திக் கொண்ட தாவீதை போல, பவுலை போல உம்முடைய பிள்ளைகள் தங்களை திடப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.